ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. கோதாஸ்துதியின் 13வது ஸ்லோகம். நாகேஷயஸ்து தனுபக்ஷிரதः கதம் தே ஜாதஸ்வயம்வரபதிः புருஷः புராணः ஏவம் விதாசமுசிதம் பிரணயம் பவத்யாः சந்தர்ஷயந்தி பரிஹாசகிரः சகீனாம். இப்போ இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்க்கலாமா? தோழிகள் கோதாதேவியை அன்புடன் பரிஹசிக்கின்றனர். உன் அழகுக்கு தகுந்தபடி நீ கணவனை வரிக்கவில்லை. அவர் புராணர், அதாவது மிகவும் வயதானவர். படுக்கும் படுக்கை ஆதிசேஷன், பாம்பு, மிகவும் பயங்கரமானது. பார்ப்பவருக்கும் தகுந்ததல்ல. வெளியில் உல்லாசமாக சஞ்சரிக்க செல்ல வேண்டுமானால் கருடன் என்னும் பறவை. இப்படி நீயே வரித்த கணவன் இருப்பு. கல்யாண சமயத்தில் உலகிலும் பலபடி பரிஹசிப்பது வழக்கம். கன்யாவரயதே ரூபம் மாதாவித்தம் பிதாஸ்ருதம் பாந்தவாக குலமிச்சந்தி மிருஷ்டான்னம் இதரே ஜனாக என்ற ஸ்லோகம் படிக்கவும். பரிகாசமாக தோன்றினாலும் உண்மையில் நீ வரித்த கணவர் மிகச் சிறந்தவர், உத்தம புருஷன். சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அந்த ரங்கநாதன் என்று கொண்டாடியபடி. எவ்வளோ அருமையான அர்த்தம் இல்லையா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः.